மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மூலிகை, மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. பேசு தமிழா பேச நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். சார், பல்வேறு தலைப்புகள் அரசியல் ஓட்டி நிறைய தளங்களை விவாதிச்சிட்டீங்க. ஒரு பத்திரிகையாளராக சில விஷயங்களை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருத்தர் நீங்க இந்து மதத்தை சேர்ந்தவன்னு சொல்றவருக்கும் இந்துத்துவான்னு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்? இந்துத்துவ வித்தியாசம் கிடையாது. ஒரு மனிதர் எந்த மதத்தை சேர்ந்தவரோ அவரை ஹிந்துன்னு சொல்றோம். அவர் கடைபிடிக்கிற நெறிமுறையை ஹிந்துத்துவான்னு சொல்றோம். நாளடைவில் அது ஒரு கெட்ட வார்த்தையாக மாறிடுச்சு. வெண்ணெய் அப்படின்னு எங்கள் ஊரில் திட்டுவாங்க, பால் அப்படின்னு திட்ட மாட்டாங்க. ஏன் வெண்ணெய்னு திட்டுறாங்க, ஏன் பால்னு திட்டுவாங்க? ரெண்டும் ஒரே பொருள் தான், ஒரே உற்பத்தி ஆகிறது தான். மோர்னு திட்ட மாட்டாங்க, தயிர்னு திட்டுவாங்க. விளக்கெண்ணெய்னு திட்டுவாங்க, நல்லெண்ணெய்னு திட்ட மாட்டாங்க, சீமெண்ணெய்னு திட்ட மாட்டாங்க. சரிங்களா? அப்போ எதுக்கு விளக்கெண்ணெய் எப்படி கெட்ட பேராச்சு, வெண்ணெய் எப்படி கெட்ட பேராச்சு இது தெரியாது. அதை மாதிரி பழகி 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 பட்டியலினத்தவர்களை இந்திய சமூகம் மோசமாக நடத்துது அப்படின்னு அவர்களை திருக்குலத்தார் அப்படின்னு ராமானுஜர் சொன்னார். திருக்குலத்தார் அப்படின்னு சொன்னார். அதற்கப்புறம் காந்தி அவங்கள ஹரிஜன் அப்படின்னார். ஹரிஜன், கடவுளின் குழந்தைகள்னார். ஆனால் அது எப்படி ஹரிஜன் அப்படின்னு அந்த யூசேஜில் அது அப்படி மாறி மாறி இன்றைக்கி தலித்துன்னு இன்னைக்கு பட்டியலினம்னு ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படின்னு நிற்கிது. அதை மாதிரி ஒரு வார்த்தை யூசேஜில் தான் இருக்குது. ஹிந்துத்வாங்கிற வார்த்தைக்கு எந்த விதமான கெட்ட அர்த்தமும் எதுலேயுமே கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டு 1990 இறுதியில் நான் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியோடு அதை முழுசாக படித்தே காட்டினேன். ஹிந்துத்வான்னு என்னென்னு 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு சொல்லியிருக்கு, சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் சொல்லியிருக்கு. அது எப்பேற்பட்ட ஒரு வாழ்வியல் முறை, எப்படி பொறுமையும் சகிப்புத்தன்மையும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் தன்னுக்குள்ளே கொண்ட மதம். இங்கு எல்லா மதங்களும் அமைதியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கான காரணம் இந்து மதம். இப்படி ஒருத்தர் பிஜேபி தலைவர் சொன்னால் என்ன செஞ்சிருப்போம்னு யோசிக்க. உங்களுக்கு புரியுதா? எல்லாரும் இணக்கமாக இருக்கீங்கன்னா அதுக்கான காரணம் இந்து மதம் சொன்னால் என்ன ஆயிருக்கும்? சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஏன்னா அந்த மதத்தில் இருக்கக்கூடிய இயற்கைத்தன்மை ஹிந்துத்வா அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு போயிருக்கு. ஆனால் இதை யூசேஜில் நான் ஏற்கனவே சொன்னது போல் எல்லா வார்த்தையிலும் எப்படி அது ஒரு தவறான அர்த்தத்தில் துணிக்க ஆரம்பித்ததோ அது எல்லாமே அப்படி கொன்னுட்டான் அப்படிங்கிறதுக்கு கொலை பண்ணிட்டான்னு ஒரு அர்த்தம் உண்டு. எங்கள் ஊர்லலாம் பின்னிட்டான், சூப்பராகிட்டாங்கிறத கொன்னுட்டான்டா அடிமை. அப்போ யூசேஜை வேற ஆக்கி வச்சுட்டு அப்புறம் அதுக்கு ஒரு அர்த்தம் வச்சு அப்படி தான் இந்துத்துவாங்கிறது வச்சு ரெண்டுமே ஒன்று தான். கடைபிடிக்கிறவன் ஹிந்து, கடைபிடிக்கப்படுவது ஹிந்துத்வா. இப்போ அதையொட்டி தான் ஜெயலலிதா அவர்கள் ஹிந்துத்துவ தலைவர் தான் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னது மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் ஜெயக்குமார் அவர்கள் கருத்து சொல்லிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக. எங்களுடைய தலைவரை நீங்கள் எப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்றாரு. நேற்று உதயகுமார் அவர்கள் சொல்றாரு, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய தலைவரை பற்றி நீங்கள் எவ்வளோ நாள் பேசுங்க, எங்கள் தலைவரை ஏன் நீங்கள் பேசுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் பேசுறீங்கன்னு யாரையுமே கேட்க முடியாது. எல்லாரையும் பேசுவாங்க. அவர்களுடைய கட்சியுடைய எல்லாரும் அண்ணா திராவிட முன்னேற்றம் வச்சிருக்கக்கூடிய அண்ணா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஏன் பேசுகிறாங்க? இது புகழ்ந்து பேசக்கூடிய விஷயம்தான். அது உங்களுக்கு உறுத்துதுன்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னது சரின்னு ஆயிடுது. நல்ல ஒரு ஹிந்து தலைவர் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு உறுத்தலாக இருக்குது அப்படின்னா அது அவர் சொன்ன அந்த ஜெயலலிதா அவருடைய பாதையிலிருந்து இன்றைய அதிமுக விலகி சென்று விட்டது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதே பேட்டியில் பிடிஐ கொடுத்த பேட்டி தான் இத்தனைக்கும் காரணம். அப்போ அவர் சொன்னது இன்னொரு உண்மையாயிருது. ஜெயலலிதா அவர்கள் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் என்னென்னலாம் செய்ததோ அது அத்தனையுமே செஞ்சுருக்காரு. இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க. இல்லை இன்னைக்கு அவர் நான் மறுக்கிறேன் அப்படிங்கிறாரு ஜெயக்குமார் அவர்கள். 370 பத்தி ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க. ராமர் கோயில் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மசூதிக்கு எந்த விதமான பாதிப்பும் வராம கோயில் கட்டுங்கன்னு தான் சொன்னாங்க. கரசேவைக்கு நான் ஆதரவுன்னு எப்போ அம்மா சொன்னாங்க, எடுத்து காமிச்சிங்கன்னா நான் அரசியல் விட்டு வெளில போயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல அவர் போவாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சீமானண்ணன் கட்சியை கலைக்கிறங்கிற மாதிரி தான் இது. எங்களை மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே தெரியும். அயோத்தியில் ராமகோவில் கட்டாமல் எங்கு கட்டுவதுன்னு கேட்டோம். இந்த வார்த்தையை சொன்னது யார் சொல்லியிருப்பா? இது ஆர்எஸ்எஸ் தலைவர்களும் பாஜக தலைவரும் தவிர சொன்ன ஒரே தலைவர் ஜெயலலிதா தான். மூணாவது பால் தாக்கரே சொல்லியிருந்திருப்பார். எந்த விஷயத்தில் சொல்லுங்க, மதமாற்ற தடை சட்டம் விஷயம். மதமாற்ற தடை சட்டம் இந்தியாவில் அன்னைக்கு எங்கே வந்துச்சு? 91-96 இவங்க கொண்டு வராங்க.
அந்த சந்தர்ப்பத்தில் இந்தியாவில் எங்கே அதை பற்றி பேச்சு இருந்துச்சுன்னு சொல்லு. எதற்காக? மதமாற்ற தடை சட்டம் யாருக்கா? உங்களுக்கு வேண்டாம்னா விட்டுருங்க. நான் தானே ஜெயலலிதா அவர்களை எங்கே பேசுறீங்கன்னா பேசாமல் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணாமலை அவரே பேசிவிடுவார், மோடியை பேசுவார், அத்வானியை பேசுவார், 150 விஷயங்கள் இருக்குது, அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி ஒன்றும் பிரச்சனை. ஒரு கேள்வி வரும்போது ஒரு உதாரணம் சொல்லுவோம். நாம் வந்து தம்பி வந்து இந்து பற்றி கேட்டார், அப்போ நான் தலித் பற்றி சொன்னேன், வெண்ணெய் பற்றி சொன்னேன், நெய் பற்றி சொன்னேன், 100 உதாரணம். அப்படி உதாரணங்களாக சொல்லும் போது அவர் என்ன சொல்லுவார்? ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகுதான் பாஜகவின் எழுச்சி சாத்தியமாச்சு. அதற்கு முன்னாடி நாங்கள் இருந்தோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் இலகணேசன் காலத்திலேருந்து, டாக்டர் கிருபாநிதி காலத்திலேருந்து, லட்சுமணன் காலத்திலேருந்து நாங்கள் இருந்துகிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு ஜனசங்க காலத்திலேருந்து இருந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் என்னன்னா அவங்க ஜெயலலிதாவே ஒரு பிரமாதமான இந்து லீடராக இருந்தனால எங்களுக்கான தேவையே இல்லை. இதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஏடிஎம்கே அண்ட் பிஜேபியோட ஓட்டு ஐடென்டிக்கல் ஓட்டு, ஒரே ஓட்டு. அதனால தான் அவங்க வந்து பிரியும் போது இங்கே கூட்டணி விட்டு பிரியாது, 2 பேருக்கு நட்டமாக போகுது, டிஎம்கே லாபமாக போகுது நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா 2 பேருக்கு ஒரே தம்பி ஒரே மாதிரி குடும்பம். அப்போ பிரிஞ்சு போது இன்றைக்கி பார்க்குறோம், இன்றைக்கி ரிசல்ட் வரப்போது 4ஆம் தேதி டிஎம்கே அதிருப்தியாக வெற்றி வரப்போகுது. அதற்கு காரணம் இதுதான். அப்போ அந்த ஐடென்டிக்கல் ஓட்டு இருந்தபோது அவங்க என்ன சொல்கிறாரு? ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் எங்களுக்கான ஸ்பேஸ் கிடைக்கல, அவங்களே பிரமாதமாக பண்ணிடுறாங்க, அது முடிஞ்சு வச்சு. சீமானுக்கு ஸ்பேஸே கிடைக்காம இருந்துச்சு. ஏன்? அவரை விட பயங்கரமான இலங்கைக்கான தமிழர் அவங்க மாறிட்டாங்க. 3 பேர் விடுதலைக்கான 7 பேர் விடுதலைக்கான அச்சாரம் போட்டது யார்? அசம்பிளியில் 3 பேரை நீ விடுதலை பண்ணுறியா நான் விடுதலை பண்ணியான்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டுங்கிறாங்க. இலங்கையிலேருந்து புத்த பட்சிகள் இங்கே வரக்கூடாதுட்டாங்க, ஃபுட்பால் பிளேயர் வரக்கூடாதுட்டாங்க, வெலிங்டனில் ட்ரைனிங் நடக்கக்கூடாதுட்டாங்க. இது பூரா சொன்னது யார்? சீமான் இல்லை, ஜெயலலிதா. அது மூலமாக என்ன ஆச்சு? சீமானுக்கான அரசியல் இல்லாமல் இருந்துச்சு. உங்களுக்கு சொல்ல போறீங்களா? அப்படித்தான் ஹிந்துத்துவாவுக்கு உங்களுக்கு பிரச்சனை. அங்கேயும் நான் வந்து நிற்கிறேன். ஏன்னா இவங்களை பிஜேபியை ஹார்ட்கோர் இந்துத்துவாவை பார்ப்பாங்க, ஜெயலலிதாவை மாடரேட் இந்துவா பார்ப்பாங்க. ரைட். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பாகிஸ்தான் அமைச்சர், நான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நான் ஓட்டு போட்டுட்டேங்கன்னு ஒரு படம் போடுறார், குடும்பத்தோட ஓட்டு போட்டேன். பாகிஸ்தான் அமைச்சர் வந்து எல்லாம் அவங்க ஊரில் அமைதி சாந்தி நல்ல ஓட்டுப்பா, நல்லபடியாக வாங்கப்பா உங்கள் ஊரில் போடுறார். இவர் திருப்பி போகிறார், உன் வேலையை பாரு அப்படின்றார். எங்கள் ஊரில் நாங்கள் பார்த்தோம். ஏன் சொன்னார்? அவர் சாஃப்ட் இந்துத்துவா, புரியுங்களா? அவர் குறிவிக்கிற இவங்க ஓட்டு தான். அவர் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறாருன்னா அவங்க வந்து ஹார்ட் கோர் இந்து, நான் மாடரேட் இந்து. இங்கே 140 கோடி இந்துக்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதை மாதிரி நான் இவங்கெல்லாம் சிவசேனா, ஆர்எஸ்எஸ், பிஜேபி அந்த குரூப் அப்படி. ஸோ அதுதான் ஜெயலலிதா வச்சுட்டு இருந்தாங்க. நான் வந்து மாடரேட், நான் வந்து யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாத ஒரு ஹிந்து, அந்த மாதிரி. அப்போ அவங்க அதுதான் அவர் சொல்றாரு, அவருடைய இருப்புனால எங்களுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். அப்போ அதுதான் வந்து ஹிஸ்ட்ரியாவே இருக்கும் பட்சத்தில் இப்போ ஜெயலலிதா அவர்களுடைய செயல்பாடுகள் இப்போ அவர் சொல்ற அண்ணாமலை அவர்கள் சொல்வது போலயே இருக்கும் பட்சத்தில் அப்படியே இன்னைக்கு அவங்க மறுக்கிறாங்க. இதெல்லாம் யார் மறுக்கிறார்? அதிமுகவுக்கு இந்த வார்த்தையில பயம் வந்துருச்சு. நம்ம கூட எஸ்டிபிஐல கூட்டம் வச்சிருக்கிறோம், நம்ம வந்து சிறுபான்மை வாக்குகளில் ஒரு ஓட்டை போடணும் தான் ட்ரை பண்றோம். ஏன்னா அது வந்து நமக்கு இல்லைன்னு ஆகிப்போச்சு. முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், பட்டியலினத்தவர்கள் வாக்கு நமக்கு இல்லைன்னு ஆகிப்போச்சு சுத்தியமா. அப்போ அதில் வந்து ஏதாவது ஒரு ஓட்டை போட்டு நம்ம வளர்ந்தா தான் நம்ம பர முடியும்னு ஆகிப்போச்சு. அதுக்கும் ஒரு ஓட்டை போடுறாரு இவர். அதில் ஒரு பங்கு வச்சு நாங்கள்லாம் ஒன்று மணி தானே பாடுவோம். உங்களுக்கு புரியுங்களா? ஒரு இந்த நம்ம இதில் ஒரு ஜோக்காக சொன்னேன், இந்த கான்டெக்ட்ல இல்லை, நம்ம வடிவேலு படத்தில் வாங்கன்னே அவங்களாம் அப்படி நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று தானே, என்னையாப்பா சொல்கிறேன் அப்படின்னு, நம்மளாம் கூட்டாளி தானே அப்படின்னு. அதை மாதிரி இவர் கூட்டாளி சொன்னால் அவங்க பதறாங்க. ஐயோ நம்ம கூட்டாளி சொன்னால் நம்மளை வந்து, ஏன்னா டிஎம்கே ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கு உங்களுக்குள்ள கள்ள உறவு இருக்கு, நீங்கள் பி டீம், அப்போ இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி ஆயிருமோன்னு இன்னைக்கு திரு ஜெயக்குமார் வந்து திமுகவும் இவங்களும் தான் பி டீம். ஏன்னா திமுக தான் ஜெயலலிதாவை இந்த மாதிரி வந்து அசிங்கப்படுத்துச்சு, இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுச்சு. இப்போ பிஜேபி இந்த மாதிரி சொல்றது மூலமா வந்து அவங்க 2 பேரும் பி டீம் ஒரே அஜெண்டால இருக்காங்கன்னு தெரியுது அப்படி சொல்றாரு. என்னுடைய பிரச்சனை ஜெயலலிதா இந்துத்துவவாதியா இல்லையாங்கிறது இல்லை. ஜெயலலிதாவை இந்துத்துவவாதின்னா அது என்ன கெடுதல் அதுலன்ற. அந்த அம்மா இருந்திருந்தாங்கன்னா இவர்கள் யாராவது இப்படி பேசியிருக்க முடியுமா? இல்ல இப்ப நீங்க இந்துத்துவவாதின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, அப்போ ஒரு மதத்துக்கான தலைவரா எங்க தலைவரை நீங்க எப்படி அது எப்படி இருக்க முடியும் நான் கேட்கிறேன். இல்ல அவங்க அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுட்டா நம்ம என்ன செய்ய முடியும்? நான் அதை பத்தி இல்லைன்னு நான் சொல்றேன். எங்களுடைய தலைவர் எல்லா மதத்துக்குமானவரா ஆமான்றேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா பேட்டிலையும் சொல்லியிருக்கேன். அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு செஞ்சாரு, கிறிஸ்தவர்களுக்கு செஞ்சாங்க, எல்லாத்துக்குமே செஞ்சாங்க. அந்த அம்மா குறையே இல்லை, நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா அவர் யார்? இதைத்தான் நான் உதாரணம் திருவள்ளூர் வச்சுக்கிட்டு. திருவள்ளூர் வந்து பொதுமறை எல்லாருக்கும். ஆமா, ஆனா அவர் யாரு? அவருக்கு அப்பா அம்மா கிடையாதா? அவருக்கு ஊர் பேர் கிடையாதா? அவருக்கு ஜாதி மதம் கிடையாதா? அவர் யாரும் சொல்ல மாட்டீங்களா? நரேந்திர மோடி பாரத பிரதமர், ஆமா, ஆனா குஜராத்காரரு. அதே எப்படி குஜராத் சண்டைக்கு வருவீங்களா? எப்போ அவர் நரேந்திர மோடி இந்திய பிரதமர், இந்தியா முழுக்க பிரதமர், ஆனால் அவர் குஜராத்காரரு. அதில் என்ன ப்ராப்ளம்? ஒரு காமராஜர் வந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் தமிழர் தானே சொல்லுவோம். நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம்ல. அப்போ தமிழ் கர்ம வீரர் காமராஜர் தமிழர் இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை மாதிரி ஒரு திருவள்ளுவர் தெலுங்கர் ஒத்துக்கிடுவீங்களா? வாங்க, தமிழர் தெலுங்கர் ஒத்துக்கிடுவீங்களா? அவர் தான் உலக பொதுமறையாச்சே, அவர் உலக தெலுங்கு ஒத்துக்கிடுவீங்களா? ஒரு செகண்ட். அப்போ அவர் வந்து தமிழ் பிரைடில் கொண்டு வர பார்க்குறீங்கல்ல, அப்போ இந்து பிரைடு நீங்க மொழியா அவர் உங்களுக்கு கட்டுக்குள் கொண்டு வரீங்க. அப்போ வந்து அவர் சிறைக்குள்ள வைக்கிறது கிடையாதா? இவங்க நீங்க சொல்ற மாதிரி இவங்களெல்லாம் வந்து உடனடியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஆனால் திருவள்ளுவரை மட்டும் அப்படி சொல்லும்போது ஏன் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா, இப்போ மோடி அவர்கள் குஜராத்காரரு, அது வந்து ஊரறிஞ்ச உண்மை, நம்ம வாழ்ற சமகாலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி காமராஜர் அவர்கள் அவர் தமிழர் தான் அப்படின்னு தெரியும், அவர் எங்க ஊர்ல பிறந்தாரு வளர்ந்தாரு இதெல்லாம் தெரியும்.
ஆனால் ஒருத்தர் எழுதிய அந்த பொதுமறை மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கு. அப்படிங்கும் பொழுது அதை வச்சுட்டு அவர் இந்துவாகத்தான் இருப்பார் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? நான் 100 வீடியோ போட்டிருக்கேன், குறைஞ்சபட்சம் 3 வீடியோ இப்போ காண கிடைக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். திரும்ப திரும்ப சொல்லி நான் வந்து அதை ரிப்பீட் பண்ண விரும்பல. அவர் என் குணத்தான் அப்படின்றார். அந்த என் குணம் அப்படிங்கிறது எந்த மதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு நீங்கள் பாருங்க. தவ்வையை காட்டி விடும் அப்படின்றார். ஸ்ரீதேவி தன்னோட அக்காட்ட போட்டு கொடுத்துருவா அப்படின்றார். அக்கான்னா யார்? ஸ்ரீதேவியோட அக்கா யாருன்னு நீங்கள் கேட்டு பாருங்க. அந்த பேரை சொல்கிற பழக்கம் நம்ம ஊரில் இல்லை. அதனால அவரே தன்னுடைய தவ்வையை காட்டினார். அவரும் நம்மள மாதிரியே ஸ்ரீதேவி அவங்க அக்காட்ட சொல்லிடுவாங்க. அவங்க அக்கா யாரோட சொல்லாம சொன்னார். இது எந்த மதத்தில் இருக்கு? ஸ்ரீதேவி அதுக்கப்புறம் உள்ள இன்னொரு வார்த்தை. இது எந்த மதத்தில் இருக்கு நீங்க கேளு. நம்ம வாமன் அவதாரம் பத்தி சொல்றாரு. உலகளந்தான் அப்படின்றார். உலகளந்தான்கிற எங்க இருக்குன்னு சொல்லுங்க. தாளை வணங்கா தலைன்றார். காலில் தொட்டு கும்புற பழக்கம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. நான் சொல்லிக்கிட்டே போவேன். 7 உலகு, பூர்வ ஜென்மம், யாகம் பண்றது, வேள்வி பண்றது, பாவம், புண்ணியம், வேதம், அறம், அந்தனர், இத்தனை விஷயம். அந்தனங்கிறது எந்த மதத்தில் இருக்கு சொல்லுங்க. நீங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்தனர் யாரை சொல்றாரு? அந்தனர் அரவன். அந்தனர் யாருங்கிற விட்டுருங்க. அந்தனர் அப்படிங்கிற யூசேஜ் எங்க இருக்கு சொல்லுங்க. கிறிஸ்டியானிட்டியா, சீக்கியத்திலயா, ஜைனத்திலயா, பௌத்தத்திலயா எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மதத்தில் அறம், வேதம், இதிகாசம், பூர்வ ஜென்மம், பாவம், புண்ணியம், முற்போல் செய்யின் பிற்போல் விளையும் எங்க இருக்கு? இதெல்லாம் இது அத்தனை இருக்கிற பாருங்க. எல்லாத்துலயும் ஒன்னொன்னு இருக்கலாம். புலால் உண்ணாம எங்கள்கிட்ட இருக்குன்னு ஒருத்தர் வரலாம், சரிங்களா? கல் உண்ணாம எங்கள்கிட்ட இருக்குன்னு வரலாம். இது அத்தனை எங்க இருக்குன்ற நான் உங்களுக்கு புரியுதுங்களா? அதைத்தான் இது முழுக்க இது சார். நான் அவரை இந்துத்துவவாதின்னு சொல்லல. அவர் அடையாளமற்றவரா மாத்தாதீங்கன்னு நான் சொல்ல வரேன். அவர் உலக பொதுமறை உண்டா? ஆமான்றேன். அவர் உலகத்துக்கு பொதுவானவரா? ஆமான்றேன். எனக்கு அதில் எந்த நான் அதுக்கு மறுக்கவே இல்லை. ஆனால் அவர் யாருன்னு நீங்க கேட்கும்போது நான் போற இடம் பூரா திருவள்ளூர் இந்துன்னு சொல்லிட்டு போல. திருவள்ளூர் இந்து கிடையாதுன்னு சொல்லும் போது நான் ஹிந்துன்றேன். அவரை எழுத வச்சுதான் சொல்ல முடியும். நீங்க சேர சொல்ற பாண்டியர் பார்த்தீங்களா? உங்க தாத்தாவா, பெரியப்பாவா, சித்தப்பாவா? எங்க பார்த்தீங்க? அவங்கள கல்வெட்டு தானே கிடைச்சது, பாசுரங்கள் தானே கிடைச்சது, இலக்கியங்கள் தானே கிடைச்சது, கோவில் தானே கிடைச்சது, செப்பு பட்டயம் கிடைச்சதுல அதை வச்சு தானே சொல்றோம். அப்புறம் எப்படி சொல்றோம்? அவருடைய மெய்கீர்த்தி படிக்கிற எங்கிருந்து வருது? கங்கை கொண்டான் எப்படி தெரிஞ்சு? கங்கைக்கு போனான்னு தெரியுமா? கங்கை எங்க இருக்கு நமக்கு தெரியுமா? என்னைக்கு 1000 வருஷம் முன்னாடி எப்படி கங்கை கொண்டிருக்கான்? நம்ம சும்மா புறாடு பண்றாங்க. ஏதாவது யோசிச்சிருக்குமா? நம்ம எப்படி நம்புறோம்? இந்த இலக்கியங்கள் தானே, இந்த இலக்கணங்கள் தானே, இந்த கல்வெட்டு தானே, இந்த செப்பேடுகள் தானே. அப்புறம் அதுதானே திருவள்ளூருக்கு. சார், திரு வேணுகோபால் சர்மா கலைஞருடைய ஆட்சி காலத்துல திருவள்ளுவரை இந்த தோற்றத்துல வரைகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நெத்தி நிறைய பட்டோட பூணலோட இருந்திருக்காரு திருவள்ளுவர். நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க உங்க சேனல்ல போட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எடுத்துனா போடுங்க. ஒரு முழு வீடியோ. அவருடைய 15 படங்கள், போட்டோஸ், 800கள், 920, 940 கல்வெட்டு, சிலை, எல்லாத்துலயும் நெத்தி நிறைய பட்டையோட பூணலோட உட்காந்துருக்காரு. என்ன செய்ய போறீங்க? நின்ன மேனிக்கு, உட்கார்ந்த மேனிக்கு, கையில குரல் வச்சுட்டு இது வச்சு ஒவ்வொரு தோட்டத்தில். ஆனா எல்லாத்துலயும் யூனிஃபார்மா இருக்கிற என்னது? பட்டையும் பூணலும். அடுத்து என்ன செய்ய போறீங்க? ஓகே சார். இப்போ ஆளுநர் அவர்கள் வந்து இது மாதிரி திருவள்ளுவர் திருநாள் வந்து கொண்டாடினாரு. ஸோ அதுலேயும் வந்து காவி உடை தெரிவித்த அந்த வள்ளுவருடைய போட்டோக்கு மாலை அறிவிச்சு கொண்டாடித்தாரு. ஸோ தமிழ்நாட்டுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு அபிஷியல் போர்ட்ரேட் இருக்கும்போது ஒரு தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு ஆளுநர் இந்த மாதிரி வேற ஒரு புகைப்படம் யூஸ் பண்ணி பண்றது தவறு இல்லையா? வைகாசி விசாகம் அனுசம் அன்னைக்கு திருவள்ளுவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுது. அதையே நான் மாத்திரேன்னு சொல்லி கிளம்பும் போது அரசாங்கம் சொல்லிடுச்சுங்கனால ஒன்று மாற்ற முடியுமா? தை மாசம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு பண்றீங்க. ஒரு அரசு தமிழ்நாட்டில் என்ன சொல்லிச்சு? இன்னைக்கு தான் தமிழ் புத்தாண்டுச்சு. அடுத்த அரசு வந்து என்ன சொல்லிச்சு? இல்ல அன்னைக்கு தான் தமிழ் புத்தாண்டு. அப்ப நம்ம தமிழ் புத்தாண்டு என்னைக்கு வருது? திமுக ஆட்சி வந்தா ஒரு காலத்துல, அதிமுக ஆட்சி வந்தா ஒரு காலத்துல, பாஜக ஆட்சி வந்தா ஒரு காலத்துல, கம்யூனிஸ்ட் ஆட்சி, அப்படி நம்ம தமிழ் புத்தாண்டு கொண்டாட முடியுமா? அப்ப தமிழ் புத்தாண்டு என்னைக்கு அப்படின்னா ஆண்டோர்கள், சான்றோர்கள், ஆதாரங்கள் வச்சு நம்ம பேசணும். அதான் கரெக்டா. நாளைக்கு பிஜேபி அரசு சொன்னா காவி மயமாக்குன்னு சொல்றோம். இது என்ன மயமாக்குறது? டிஎம்கே அரசுல மாத்துனீங்களா? ஏடிஎம்கே அரசு திரும்ப மாத்திட்டாங்களா? அப்ப அது என்னது? அப்ப ஆட்சியாளர்கள் பூரா என் புத்தாண்டையே மாத்துவீங்கன்னா என்ன கணக்கு? அப்ப இதற்கு முன்னாடி தமிழ் சான்றோர்கள், ஆண்டோர் பெருமக்கள் என்ன சொன்னாங்க, என்ன ஆதாரம் வச்சாங்கன்னு காட்டுங்க. அதை வச்சு பேசுங்க. அதேதான் வைகாசி விசாகம் அனுசம் திருவள்ளுவர் பிறந்த தினம்ங்கிறது காலகாலமாக மறைமலையடிகள் வரைக்கும் ஏற்றுக்கொண்டது. அவர் சொன்ன ஆண்டை திரு சாமித்தியார் அழகா சொல்றாரு. அதே ஆளுநருடைய நிகழ்ச்சி சொல்றாரு. அவர் சொன்ன ஆண்டை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர் சொன்ன தினத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என்ன கணக்கு? மறைமலையடிகளார் இதை ஆதாரப்படுத்துறார். அவர் கண்டுபிடிக்கிறதுல அவர் வந்து நம்ம எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பெரிய ஞானி, ஒரு தமிழ் வள்ளல். அவர் இது வந்து சொல்றார். அவர் இதே சேர்த்து சொல்றார். அவர் சொன்ன பாதி எடுத்துக்கிட்டீங்க, அவர் சொன்ன மீதி விட்டுறீங்க. என்ன கணக்கு? நீங்க வந்து வைகாசி விசாக அனுசம், நீங்க வந்து தை, அவர் வந்து சித்திரை, இவர் மாசி. என்ன பண்றது? அப்ப ஒரு ஆதாரம் காட்டுங்க, ஆவணம் காட்டுங்க.
நீங்க சொன்னா மாறணும், அது எப்படி பண்ண முடியும்? ஆட்சியாளர்கள் வர வர மாறுமா? ஆனா இப்போ ஆட்சியில இருக்கிறவங்க வச்சிருக்கிறது அந்த படம் தான் சார். அப்ப அதை நம்ம அதை பயன்படுத்தி இருக்கோம். நான் சொல்றேன், நான் இப்போ வந்து நீங்க வந்து தமிழக முதலமைச்சரா கருணாநிதி படம், ஸ்டாலின் படம்லாம் அந்த படம் தான் யூஸ் பண்றீங்களா? திமுக காரங்களே 100 படம் யூஸ் பண்றாங்களே. அவருக்கு அபிஷியல் போட்டோ ஒன்று இருக்கு சார். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இருக்கு, இதற்கு முன்னாடி கருணாநிதிக்கு இருந்துச்சு, எல்லாருக்கும் அபிஷியல் போட்டோன்னு ஒன்று இருக்கு. திமுக காரங்க அவர் அபிஷியல் போட்டோ மட்டும் தான் யூஸ் பண்றாங்களா? சார் நான் வந்து அவரை அசிங்கப்படுத்தினேன்னா பெருமை தானே சார் படுத்துறேன். நான் சொன்ன மாதிரி பெருமைப்படுத்தணும்னு சொல்லுவீங்களா? இதுவரை என்ன சார் கணக்கு இருக்கு? எனக்கு இந்த சுதந்திரம் கிடையாதா? சார் ஆளுநர் அப்படின்றவங்க தமிழக அரசு ரெப்ரசென்ட் பண்ணி இருக்கும்போது, ஆமா, தமிழக அவர் இதுக்கு விரோதமாக சொல்லலையே. அவர் அவர் இந்த படம் வைக்க கூடாது சொல்லல, அந்த படம் தப்புன்னு சொல்லல. அது நீங்க வச்சுக்கோங்க, இது தனி உரிமை இல்லையா சார்? அவர் அந்த படத்துக்கு விரோதமாக தான் சொன்னார்னு சொல்லுங்க, நீங்க சண்டைக்கு வாங்க. அவர் ஒண்ணுமே செய்யலையே. அவர் வந்து திருவள்ளுவர் தினம் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா? நீங்க தை மாசம் 2ஆம் தேதி திருவள்ளுவர் தினம் கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னாரா? நீங்க அரசாங்க விழா கொண்டாடுங்க, அது அரசாங்கம். நான் சான்றோர் ஆன்றோர் பெருமக்கள்கிட்ட கேட்டேன், நான் கொண்டாடுறேன். என்னுடைய நீங்க வந்து இங்கிலீஷ் பர்த்டே கொண்டாடுவீங்க, தம்பி வந்து நட்சத்திரப்படி கொண்டாடுவார். நான் எப்படி தப்பு சொல்ல முடியும்? இங்கிலீஷ் பிறநாள் கொண்டாடு தொலைச்சிடும் சொல்லுவீங்களா? அது அவர் விருப்பம், உங்களை மறுக்கலையே அவர். நான் சொல்ல போறீங்களா? நீங்க தமிழக அரசுக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி சொன்ன அவர் ஆய்வுகளை மேற்கொள்க, அவரை திட்டக்கூடியவங்க யாராவது அவர் ஆய்வை மேற்கொள் சொல்றாங்களான்னு கேட்குறேன். நீங்க இவர் டி.கே. சிலங்கோன் வந்து மனு தர்ம ஆட்சி நடத்தணும்னு பாக்குறாரு அப்படின்னு கமெண்ட் பண்றாரு. என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க. திருவள்ளுவர் வந்து ஒரு சுத்தமான ஒரு துறவிங்கன்னு சொல்லி சொல்றாரு. திருவள்ளுவருக்கு ஒரு கோயில் இருக்கு மயிலாப்பூர்ல, பார்த்திருக்கீங்களா? அங்க அவர் எப்படி இருக்காரு பார்த்துவாங்க. ஆதாரங்கள், ஆவணங்கள், வரலாறு, இலக்கியம், இலக்கணம், கல்வெட்டு, செப்பேடு பூரா ஒன்னா இருக்கு. எங்க கவர்மெண்ட் மாத்தி சொல்லிருச்சு. என்ன கணக்கு நீங்க சொல்லுங்க, எதை மாத்தணும் நீங்க சொல்லுங்க. இப்ப ஆளுநர் தப்பு, இவர் சரி, என்ன நியாயம் நீங்க சொல்லுங்க. சரி, ஓகே சார். இப்போ சீமான் அவர்கள் குறித்த அந்த ஒரு சர்ச்சை, ஏன்னா நீங்க டிபேட் பண்ண அந்த ஒரு ஷோல தான் வந்து அவர் நான் கட்சியை விட்டு உங்க கட்சியில சேர்ந்துறேன்னு சிபிஎம் கிட்டலாம் சொல்லியிருந்தாரு. இப்பவும் தன்னோட கட்சியை கலைக்கிறன்ற வார்த்தையை திரும்ப சொல்லியிருக்காரு. அவர் ஒரு விரக்தியில பேசுறாரோ, ஏன்னா நடிகர்கள் வந்து நாடாளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. திருப்பி விஜய் அவர்கள் சொன்னா நான் கூட்டணியில சேர கூட தயார் அப்படின்றாரு. ஸோ இப்படி மாத்தி மாத்தி பேசுறத ஒரு தனக்கான ஒரு வாக்கு குறைதுன்ற விரக்தியில அந்த வார்த்தைகள்லாம் வருது. அண்ணன் பேசுறதுலாம் வந்து அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. அதெல்லாம் அனுபவிக்கணும், சந்தோஷமா ஹாப்பியாக அண்ணன் பின்றாரு அப்படின்னு. அவனுடைய தமிழையும் அவனுடைய வீச்சையும் அதோடைய வெக்காபுலரி ஸ்ட்ரென்த், அந்த வார்த்தைகளுடைய வீரியத்தையும் நீங்கள் அப்படியே அனுபவிக்கும். அப்படியே அடுத்த வேலையை பார்க்க. அதுக்கு மேலே அதுக்கெல்லாம் ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் இல்லை. ஆப்வியஸ்லி அவர் சொன்ன மாதிரி பாஜக கூட்டணியில் இருக்கும் பொழுது பாஜகவுடைய ஓட் மட்டும் எவ்வளோங்கிறத நம்ம எடுத்து பார்க்க முடியும். அதுதான் நானும் சொல்லிட்டேன். பட் அவர் அப்படி சொல்லிட்டார். ஆனால் அதற்கு அண்ணாமலை அவர்கள் வந்து விஜயலட்சுமி அக்கா ஏதாவது இவரை பற்றி சொல்லிட்டாங்கன்னா இவர் டக்குன்னு என்ன அட்டாக் பண்ணுறாரு அப்படிங்கிறாரு. இது பொலிட்டிக்கலான ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம எப்படி சார் சொல்ல முடியும்? அதை நம்ம விட்டுருங்க. அதற்கு அடுத்த பாயிண்ட் தான் நான் வந்து நிற்கிறேன். நான் வந்து அவங்கள பற்றி இவங்களை பற்றி சொன்னதில் நான் போகல. அது வந்து அவர்கள்லாம் சொல்கிறாங்க, நானும் போயிட்டு அந்த இடத்துக்கு நான் போகிறேன். நான் எங்கே போக விரும்புகிறேன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் அடுத்து சொன்ன பாயிண்ட், 23 தொகுதியில் அவங்க தனியாக நிற்கிறாங்க. ஐ மீன் அவங்க சின்னத்தில் நிற்கிறாங்க. அதை கணக்கில் சேர்ப்போமான்றார். உங்களுடைய 39+1 40 வச்சுக்கிடுங்க, எங்களுடைய 23 வச்சுங்க, இதை மேட்ச் பண்ணுவோமான்றார். வேண்டாம், இந்த 23ல ஒரு 30% கழிச்சுங்க, கூட்டணிக்குன்னு ஒரு வைட்டேஜ் கழிக்கணும்ல, ஒரு 30% கழிச்சிருங்க, அதுக்கு இணையமா வரும். அவர் ஒரு பதில் சவால் கொடுக்குறாரு, புரியுதுங்களா? அவர் வந்து அதை முதல் வரிகள் மட்டும் நீங்க சொன்ன வரிகள் மட்டும் சொல்லிட்டு கடந்து போல, அதுக்கு அடுத்த வரியில் ஒரு அரித்மெட்டிக் தியரி கொடுக்குறாரு. நாங்க 23, நீங்க 39 சேர்த்து கொடுமான்றார். வேண்டாம், எங்க 23ல -30, உங்களுடைய -30% உங்களுடைய வச்சு கொடுமான்றார். அப்ப இந்த சவால் ஏற்றுக்கொண்டா நம்ம புரிஞ்சுக்கலாம். இவ்வளவுதான் பாயிண்ட். நான் என்ன சொல்றேன், கட்சி கலைக்கு ஹெச்ராஜ் அவர்கள் சொல்றாரு, இல்ல எங்களுக்குலாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கிடைக்கும், அவர் கட்சி இருக்கணும் அப்படின்றார். கட்சி கலைக்க கூடாதுன்னு அண்ணாமலையும் சொல்றாரு. கட்சி கலைக்க மாட்டாருங்கிற எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஏற்கனவே நம்ம கண்கூடா பார்த்தோம், மக்கள் நல கூட்டணி கூடுதலா ஓட்டு வாங்குச்சு. ஆனா அவர் கட்சியை கலைக்கல சார். இது வந்து ஒரு ஆவேசத்துல சொல்ற அண்ணனுடைய ஸ்பீச் எல்லாம் கேட்டீங்கன்னா எவ்வளவு இருக்குன்றீங்க. போறதொடுத்து போயிடுவேன், வந்துருவேன், சுட்டு தள்ளிடுவேன், பொசிக்கிடுவேன், என் மீனவர் கையில பூரா துப்பாக்கி கொடுப்பேன், என்னமோ சொல்லுவார். அதெல்லாம் நடக்க போறது கிடையாது. அண்ணன் வந்து ஒரு உணர்ச்சி மிக்கல வந்து நம்முடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கணும் போது 2 எக்ஸ்ட்ரா விஷயங்கள் சொல்றது, அது லட்சக்கணக்கான தொண்டர்கள் எதிர்நிக்கும் போது ஒரு குஷியில சொல்றது. அதை நீங்க போயிட்டு வரி வரியாலாம் நீங்க டிக்கெட் பண்ணுறது. அன்னைக்கு வந்து சீபா ஆதித்தனாருடைய நினைவு தினத்தை அன்னைக்கு நடந்த பேட்டி அது. அதுல நல்ல பயங்கரமான மொட்டை வெயில், அது அடிச்சு ஒரு 12 மணிக்கு யாரும் நிக்க முடியல. அண்ணன் போயிட்டே இருக்கிறாரு, போதும் போயிட்டே இருக்கிறாரு, ஒவ்வொரு வரியா நம்மளால போட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு உணர்ச்சப்பட்டு சொல்லிட்டாரு. அதுக்கு மேலே அங்கே யோசிக்க கூடாது. அவர் நல்ல சார் தனியாக போட்டிக்கிட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. நான் இதை 100 முறை சொல்லியிருக்கேன். என்னையவே பல பேர் கேட்டிருக்காங்க, நீ என்ன நாம் தமிழருக்கு மட்டும் அக்கனா போட்டே வரேன். எனக்கு நான் அவர் தனியாக நிற்கிறாங்கன்னு சொன்னேன். ஜெயலலிதா அவர்கள் தனியாக இருந்தாங்கன்னு சொன்னேன். எனக்கு அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. மற்ற எல்லாருமே கூட்டணி வச்சிருந்தப்போ நான் தனியாக நிற்பேன்னு சொல்லி நிற்கக்கூடியவர், சரிபாதி பெண்களுக்கு சீட்டு கொடுக்கக்கூடியவர், 40ல் 20 பெண்கள் 20 ஆண்கள், யாருமே செய்யாது. 234 117 பெண்கள் கொடுத்தவர். 117 கேண்டிடேட்டே கிடைக்காது சார். திமுகவுக்கு கிடைக்காதுங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கட்சி அதிமுக கிடைக்காது. கேண்டிடேட் மூலம் நீங்க ஜெயிக்கிறாங்க, டெபாசிட் வாங்க, அப்புறம் கேண்டிடேட் கிடைக்கும். அதெல்லாம் நான் மறுக்கவே இல்லையே. அவருடைய ஐடியாலஜியில் நிறைய நல்லது இருக்குன்னு நான் சொல்ல வரேன்.
தமிழ் பிரைடு காணாம போகுது. திராவிடம்னோ தேசியம்னோ வேற ஏதோ பேர் சொல்லியோ தமிழர்கள் அப்படிங்கிறதுல அந்த பிரைடு நீங்க எடுக்க மாட்டீங்க. அது ஏதோ சாதாரண விஷயமா போகுது. 45% அன்னைக்கு கவர்மெண்ட் பள்ளிக்கூடம், 55% அன்னைக்கு பிரைவேட் பள்ளிக்கூடம். அதுலயும் நீங்க இங்கிலீஷ் மீடியம் காலி பண்ணிட்டீங்க. அப்ப நீங்க ஏழை பட்டியலினோ கிராமத்துக்காரங்க வழி இல்லாதவங்க அவர்கள் தான் அரசு பள்ளி சேரணும்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த அப்படி சேர்றவங்களுக்கும் கைதை கூறதுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க. கேட்டா நான் வந்து இலவச செருப்பு கொடுத்தேன், இலவச சட்டை கொடுத்தேன், இலவச வேட்டி கொடுத்தேன். இதுவா வேணும்? அவர்களுக்கு தேவை கல்வி இல்லையா? அதை நீங்க தரமா கொடுக்குறீங்களா? அதை கொடுக்க அதான் அவர் மாதிரி யாரு கேட்கிறா? இதுக்கு முன்னாடி அண்ணன் ராமதாஸ் கேட்டாரு, இதுக்கு முன்னாடி வந்து திரு வைகோ கேட்டாரு, அவங்க எல்லாம் வந்து அங்கங்க கேட்டாரு. இவர் வந்து வலுவா நிற்கிறாரு, கடுமையான கொள்கை. அதை நான் எப்பயுமே விட்டு கொடுக்கல. இதெல்லாம் நீங்க அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. இதெல்லாம் வெறுபாட்டியமா போயிட்டு முதல் வார்த்தை என்ன ரெண்டாவது அப்படிலாம் போகக்கூடாது. ஓகே சார், இப்போ தமிழகத்தையும் தாண்டி நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டிருக்கதா பார்க்குறோம். மாட்டுக்கறி விஷயம் வந்து தமிழகத்திலே பொதுவாக எல்லா கட்சிகளும் சொல்லிட்டு இருப்பாங்க, பாஜகவுக்கு எதிராக இருக்கிறவங்க குறிப்பா. நாம் தமிழர்லேயே இப்போ மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு விவாதம் எழுந்திருக்கு. சீமான் அவர்களே பல மேடைகளில் மாட்டுக்கறி சாப்பிடுங்க, அவங்க வீட்டில் பிடிக்கலன்னு சொன்னா கூட வீட்டுக்கு தெரியாம நீங்க போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அதை ப்ரொமோட் பண்ணக்கூடிய வேலைகளில் நம்ம தலைவர்கள் ஈடுபடுறது கரெக்டுன்னு பார்க்க அவங்க இஷ்டம், அவ்வளோதான் பார்க்க. சாப்பிட்றத வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறவும் கூடாது, அதுக்கு எதிராகவும் பேசக்கூடாது. அவங்க சட்டவிரோதமான மான்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சட்டவிரோதம், முயல்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சட்டவிரோதம், சரிங்களா? அதை மாதிரி சட்டவிரோதமாக இல்லாத எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிடலாம், அதை யாரும் தடுக்க போகிறது. அவ்வளோதான். உணர்வுகளுக்கான மதிப்பு கொடுக்கணும் எல்லாருமே, சரிங்களா? சிலருக்கு பன்றியில் ரிசர்வேஷன் இருக்கும், சிலருக்கு மாட்டில் ரிசர்வேஷன் இருக்கும், சிலரில் ஆட்டுக்கு அலர்ஜி இருக்கும், சிலர் வந்து ஃபிஷ் மட்டும் தான் சாப்பிடுவேன், நான் வேறு சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அதெல்லாம் அவருடைய விருப்பம். புரியல, நான் நான்வெஜ் சாப்பிடுவேன், ஆனால் ஃபிஷ் மட்டும் தான் ஒத்துடும், எனக்கு வந்து இதெல்லாம் ஒத்துக்கிடாதுமாங்க. சீ ஃபுட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. சிலர் முட்டை மட்டும் சாப்பிடுவாங்க, சிலர் வெஜிடேரியன்பாங்க, சிலர் வந்து வெஜிடேரியனில் கூட நான் வந்து இன்னும் பயங்கரமான ஒரு அந்த பால் பொருட்கள் கூட சாப்பிட மாட்டேன்பாங்க. அவங்க இஷ்டம். நான் நீங்கள் சாப்பிடணும்னு சொல்லாதீங்க, சாப்பிடுங்க, அது அவங்க வேலை சொல்லிட்டீங்களே, அப்புறம் அங்கே என்ன தத்துவம் பேசுறீங்கன்ற. புரியுங்களா? நீ எப்படினாலும் இருந்துக்கோ அப்படி சொல்லிட்டு அவன் கூட சேராது. நீ எப்படினாலும் இருந்துக்கோ இவன் கூட பேசாது. நீ எப்படினாலும் இருந்துருக்கோ அவன் சட்டை, நீ எப்படினாலும் இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அப்படி எதுக்கு சொன்னா, அப்போ நீ இப்போ நான் சொல்ற மாதிரி தானே இருக்கணும்ன்றீங்க. அப்போ உணவு என்பது அவர் ஒரு உரிமைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தெரியாமல் சாப்பிடுங்கன்னு அர்த்தம். அப்போ அவர் உரிமையில் நீங்கள் தலையிடுறீங்கல்ல. அவர் ஒரு உரிமைன்னு சொல்லிட்டு இது புனிதமானது நீங்கள் சாப்பிடாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவர் தலையிடுறீங்க. நான் அவர் வேலைன்னு சொல்லிட்டீங்கல்ல, அவர் உரிமை சொல்லி அடுத்த வேலையை பாருங்க. டோன்ட் இன்டர்ஃபியர். பாசிட்டிவாகவும் சரி நெகட்டிவாகவும் சரி. அந்த ப்ரொமோஷனில் வந்து எதனால் இந்த ப்ரொமோஷன் தேவை, இது வந்து ஒரு உணவு அரசியல் அப்படின்னு எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கும் இந்த உணவு இவங்க மட்டும் சாப்பிடக்கூடிய உணவு. ஏன்னா இன்றைக்கும் மாட்டுக்கறி சாப்பிட்டா உங்கள் உடம்புல இருந்து பேட்ஸ்மென் வரும், நீ சாப்பிடாதன்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரங்கள்லாம் இருக்கும் பொழுது, அந்த கருத்து இருக்கிற வரைக்கும் எங்களுக்கான உணவு அரசியல் நாங்கள் பேச தான் செய்வோம் அப்படின்னு ப்ரொமோட் பண்ணுறோம். நீங்கள் பேசுங்க, அப்புறம் யார் தட்டில் என்ன இருக்குன்னு பேசாதீங்க. ரெண்டு டபுள் கேம் பண்ணாதீங்கன்ற. ஒன்று, நாங்கள் யார் தட்டில் என்ன இருக்குன்னு பேசுவோம், எங்கள் தட்டில் இதான் இருக்குன்னு பேசுவோம். யார் தட்டில் என்ன இருக்கணும்னு பேசக்கூடாது அப்படின்னு நான் மாட்டுக்கருதியுமே கிளம்பக்கூடாதுன்ற. நீங்க தானே சொன்னீங்க அவரவர் உரிமைன்னு, அவரவர்கிட்ட விட்டுருங்கன்ற. நிறைய ஒரு சமூகம் சாப்பிடுவான், ஒரு ஊர் சாப்பிடுங்கலாம் பாடி எல்லாரும் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கணும். அது அவருடைய கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றாங்க, அவருடைய வளர்ப்புக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றாங்க, அர்பனைஸ் ஆகி சாப்பிட்றாங்க, நகர்ப்புறங்கள் இருந்துட்டு போங்கன்ற. எனக்கு என்ன கெட்டுச்சுன்னு பாதி பேருக்கு வித்தியாசம் கூட தெரியாது, அது என்னன்னு தெரியாது. நமக்கு என்ன பிடிச்சி அவங்க சாப்பிட்டு போட்டோம். நீங்க சாப்பிட்றத பத்தி கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனா கேள்வி நீங்க தான் கேட்குறீங்க. அப்போ அதுக்கு ஒரு கவுண்டர் பாயிண்ட் வந்துருதுன்ற. நீங்க அதை விட்டுருங்கன்ற, நீங்க விட்டுருங்கன்ற. யாரா தடுத்த சண்டைக்கு போங்க, நான் வேணாம் சொல்லு. அவன் அவரவர் சாப்பாடு அவர் ஒரு உரிமை, ஆனா நாங்க சாப்பிடுவோம். அப்ப இது உங்க உரிமையே இல்லையே. நீங்க திருப்பி அரசியல் நான் சாப்பிடுறேன், அது ஒரு போட்டோ எடுத்து போடுறேன், போடுங்க. இல்ல அதுதான் ப்ரொமோஷனா பார்க்கப்பட்டு ப்ரோமோட் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. நீங்க சாப்பிட்டு போங்க. யாரு அதாவது இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வந்து ஈடுபட, இதை சாப்பிட்டு 10 பேர் வந்து சாப்பிட போறாங்களா? அவரவர் மனிதம். நான் சொன்னேன், சில பேருக்கு பன்றி ஆகாது, சில பேருக்கு ஆடு ஆகாது, சில பேருக்கு மாடு ஆகாது, சில பேருக்கு மீன் ஆகாது, சில பேருக்கு கடல் ஃபுட். அது அவரவர் உரிமை, அவரவர் பழக்கம், அவர் நம்ம ஏன் தலையிடுறதுக்குன்றது. அதான் இப்ப இதை ஒட்டி என்ன வருது அப்படின்னா, மாட்டுக்கறி புரட்சி பண்ற நீங்க பன்றிக்கறி புரட்சி பண்ண தயாரா? அது கேட்க கூடாதுன்ற. நீ அவன் அடிச்சு பிடிய வடிவேல் சொன்ன மாதிரி, நான் சின்ன பையன் தான் அடிச்சேன், எங்க அண்ணன் பெரியால் அவர் போய் அடிச்சு சொல்லி எப்படி சொல்லுவீங்களா? நான் ரெண்டு பேருமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். புரியுங்களா? இந்து மதத்தை ஏத்து பேசுறீங்கன்னா இஸ்லாத்தை ஏத்து பேசணும்னு சொல்லால் நான் கிடையாது. புரியுங்களா? இந்து மதத்தை ஏத்து பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன், இஸ்லாத்தையும் ஏத்து பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன். அதில் இவங்க சென்டிமெண்ட் பத்தி பேசுங்க, அவங்க சென்டிமெண்ட் அவங்க படிச்சுக்கலாம், அந்த குரூப் நான் கிடையாது. நான் எவர் மனதையும் புண்படுத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய கட்சி. அது நீங்க மாட்டுக்கறி மீது பேசாதீங்க, பண்றீங்க. அவருக்கு பிடிச்சிருக்கு அவர் சாப்பிட்றாரு, இவருக்கு பிடிச்சிருக்கு, உங்க வேலையை நீங்க பாருங்க சார். நீங்க அவர் சாப்பிடலாம், இவர் சாப்பிட, தத்துவத்தை நீங்க பேசுங்க. ஒவ்வொரு அரசியல்வாதியும் உள்ள நுழைஞ்சிட்டு இந்த ஒரு புத்த மதத்துல வந்து ஒரு பெரிய தத்துவம் சொல்லுவாங்க. யார் கடைசி வரைக்கும் அமைதியாக இருக்கிறாருன்னு ஒரு போட்டி அப்படின்னு புத்த மதத்துல வைப்பாங்களா, ஒரு சும்மா ட்ரைனிங் மாதிரி. அப்போ ஒருத்தர் பார்த்துட்டு 1 மணி நேரம் ஆச்சு, நான் தான் அமைதியா இருந்தேன் அவுட்டுன்னாங்களா, நான் 1.25 மணி நேரம் நான் அவுட்டுன்னாங்களா, 2 மணி நேரம் கடைசியாக இருந்தேன், நான் தான் கடைசி எப்படி நான் அவுட்டுன்ட்டாங்களாம். ஸோ எல்லாரும் முன்னாடி கடைசி அமைதியாக இருந்தவர் வாயை திறந்து சொன்னாலும் அவர் விட்டுனாங்க. அது மாதிரி ஆளாளுக்கு தலையிட்டு தான் கெடுக்கிறாங்க. தலையிடாம இந்த பஞ்சாயத்து அவன் சாப்பிட்டு போறேன், யார் சாப்பிட்டா யார் பிரச்சனை, யார் தட்டை யார் பிடிக்கணும், யார் சாப்பிட்றான்னு யாருக்கு தெரியும்? முதல்ல
நீங்கள் போட்டாலே தவிர அது பீஃப்னு தெரியுமா? சாப்பிட்றது தெரியும், எனக்கு தெரியல அந்த வித்தியாசம் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் சாப்பிட்றதுல பொருள் அது வித்தியாசம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. பார்க்கும்போது எப்படி தெரியும்? நான் 100 ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன், அவர் எதில் சாப்பிட்றதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இந்த பன்னீர் கிண்ணீர் இந்த மாதிரி 1-2 பொருள் அதை பார்த்தா தெரியுங்கிற மாதிரி பாதி காயே எனக்கு தெரியாது. அவங்க வந்து மிக்ஸ் பண்ணி கடாய் பன்னீர்னு ஒன்று போடுறாங்க. அந்த கடாயில் என்னென்ன இருக்குன்னு நமக்கு என்ன தெரியும்? அது பிரித்து போயிருது. நீங்கள் சாப்பிட்றது ஆடா மாடா கோழியா? அந்த ஃபிஷ்ஷே ஃபுல்லாக இருந்தால் தெரியும். அது ஒரு பாதி ஃப்ளஷ் வச்சுருந்தா என்னன்னு இப்படி கண்டீங்க? எனக்கு தெரியாது. ஸோ அவர் பிளேட் அவர் உரிமை, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பும் போது அவன் பதிலுக்கு அவன் கிளம்புவாங்கல்லன்றேன். இவ்வளோதான். நான் பேசவே இல்லை, நீ ஏன் பேசுறேன்னு கேளுங்க. நான் அப்படி தான் பேசுவேன், அப்போ நானும் பேசணும். ஒருத்தர் கிளம்ப தனிச்சுவார். நேற்று உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பாக 234 தொகுதிகள்லையும் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் போட்டாங்க. இதற்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வந்தது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு காவல் நிலையத்திலையுமே வந்து 2 வழக்கறிஞர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போடப்படுவாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறவங்களுக்கு எதுவும் சிக்கல்னாலும் அந்த மாதிரி அவங்கள வந்து அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் ஸ்கெட்ச் இருக்குங்களா, ஸோ அதை நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க? அது வந்து ஒரு பெஸ்ட்டாக பண்ணுற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ நீங்கள் எப்படி அசஸ் பண்ணுறீங்க அவரோட? இதற்கும் தேர்தல் வெற்றிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. தேர்தல் அவர் வெற்றி பெறலாம், இதனால் நீங்கள் நினச்சிடக்கூடாது. 2006 வந்து ஜெயலலிதா அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க. அப்போ என்ன சொல்லிட்டாங்க எல்லாருமே, நீங்கள் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தீங்க, ஆடு கோழி தடை சட்டம் கொண்டு வந்தீங்க, ரேஷன் கடையில் ஹெச் மூத்திர சட்டம் கொண்டு வந்தீங்க, இதெல்லாம் தான் உங்களுக்கு நெகட்டிவ் ஆகிடுச்சாங்க. 2004 வந்து 40-40 தோத்துட்டாங்க. 2001-6 அவங்க ஆட்சி, 2004 பார்லிமெண்ட்டில் 40-40 தோத்துட்டாங்க. படபடன்னு எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. 2004 எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. மதமாற்ற தடை சட்டம் மாற்றிட்டாங்க, ஆடு கோழி தடை சட்டத்தை மாற்றிட்டாங்க, ஹெச் மூத்திரை எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. அவங்களுக்கு பார்த்த மாதிரி எல்லாரும் இதெல்லாம் நீங்கள் பூரா தடாவடியாக பண்ணி பூரா போச்சு. அதனால அவங்க தோக்கலை, சொல்லப்படுறதுனால தோத்தாங்க. கூட்டணி அவங்க வலுவாக வச்சாங்க. அவங்க அந்த அம்மா வந்து எப்பயுமே என்னுடைய கட்சி தமிழ்நாட்டில் நம்பர் 1 கட்சியாக இருக்கணும்னு அவங்க ட்ரை பண்ணாங்க. அதை எப்பயுமே முயற்சி பண்ணிட்டே வந்திருக்காங்க. அது கொஞ்சம் ஏர்லியாக ட்ரை பண்ணிட்டாங்க. அதை அவங்க வந்து 11 ட்ரை பண்ணி ஒரு பல்ஸ் பார்த்துட்டு 14 செக் பண்ணி ஜெயிச்சுட்டு 16 தனியாக நின்று பண்ணிட்டாங்க. 2016 சட்டமன்றம் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இல்லாத சட்டமன்றம். அதிமுக, திமுக, காங்கிரஸ் 3 பேர் தவிர ஒரு கட்சி கிடையாது. கம்யூனிஸ்ட் கிடையாது, பாமக கிடையாது, விடுதலை சிறுத்தைகள் கிடையாது, மதிமுக கிடையாது, யாரும் கிடையாது. அது ஜெயலலிதாவால சாத்தியமாச்சு. ஒண்டி அந்த மண்ணு அடிச்சு பிடிச்சி வந்து எதிர திமுக காங்கிரஸ் கூட்டணி அவங்க கூட தப்பிச்சாங்க, முடிஞ்சு வச்சு. இது 2014 பல்ஸ் பார்க்குறாங்க. காங்கிரஸ் தனியாக போட்டிடுது, திமுக தனியாக போட்டிடுது, பாஜக தனியாக போடுது, இந்த மாதிரி தனியாக நின்று பார்க்குறாங்க. அடிச்சு 37 சீட் அடிக்கிறாங்க. ரைட்டு, அப்போ நம்ம 16 லட்சம் 2 வருஷம் கேப். அதை அவங்க 2004 ட்ரை பண்ணாங்க. அது வந்து 2 ஏழி கொஞ்சம் கீழே கட்டமைப்பு வேலையெல்லாம் பண்ணலை. இங்கே என்ன 2011 இவங்க சட்டமன்றம் ஜெயிச்சு, 2011 உள்ளாட்சி ஜெயிச்சு, அதன் பிறகான கூட்டுறவுகள்லாம் ஜெயிச்சு, கண்டோன்மெண்ட் தேர்தல் வரைக்கும் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு, 14 பார்லிமெண்ட் ஜெயிச்சுட்டு, பூரா மக்கள் பிரதி 90% என்னுடைய ஆளுங்க வச்சுட்டு அவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டு 16 தனியாக இருந்தாங்க. அப்போ இந்த எக்ஸசைஸ் அவங்க 2004 பண்ணாமல் விட்டதுனால அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்படின்னு காரணம் நினைச்சாங்க. அது போல ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் நினைப்பாங்க. அது இல்லை காரணம். நம்ம வந்து ஒரு இதனால விஜய் அவர்கள் இது செய்யறதெல்லாம் நற்பணி மன்றத்துடைய வேலை. இது கட்சியா எந்த கவுண்டிங்லையும் சேராது. இது அப்போ மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தாது, ஓட்டா மாறாது. நான் சொல்ல நல்லவர் அப்படிங்கிறது வேற விஷயம். பார்த்துக்குங்க, அண்ணன் தமிழறிமணி நல்லவரா இல்லையா? ஜி.கே. வாசன் நல்லவரா இல்லையா? தேர்தலில் ஜி.கே. வாசன் நிற்கிறாரா இல்லையா? எத்தனை முறை முதலமைச்சர் ஆக்கியிருக்கீங்க? நல்லவர் வேற. நம்ம ஊர்ல ஓட்டு போடுறதுக்கு இவங்க கிரைட்டீரியாவே வேற. அண்ணாமலை அதிருப்தி பண்றாரா பண்ணலையா? அவருக்கு ஓட்டு கூட இதுக்கு முன்னாடி பிஜேபி வந்தோட ஓட்டு கூட வருமா இல்லையா? மற்றெல்லாம் விட்டுருங்க, நான் எல்லா கேள்விக்கும் போல. இதற்கு முன்னாடி பிஜேபி வாங்கிட்டு வந்த ஓட்டுகளை விட கூட வருமா வராதா? கண்டிப்பாக. இதனால இப்போ வாசன் அவர்களே பாஜக மாநில தலைவராக போட்டிருக்கீங்க. அவர் தான் இலகணேசன், புரியுங்களா? பாஜக மாநில தலைவராக வாசன் இருந்தாருன்னா அவர் எப்படி? அவர் தான் இலகணேசன். தன்மையா மென்மையா அமெரிக்கையா வந்து அதிருப்தி பண்ணாமல் உன்னை அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா தவறு செய்தவர்களை கைது செய்வதற்கு யாரும் தடையாக இருக்க மாட்டார்கள். அது மாத்திரமல்ல, சட்டம் தன் கடமையை செய்வன் அப்படி சொல்லியிருப்பார். இவர் நான் 6 மணி வரைக்கும் இங்கே தான் நிற்கிறேன், வா நீ வா நான் பார்க்குறேன், நீ வா பார்ப்போம், நான் 6 மணிக்கு இங்கே தான் இருக்கேன் இப்படின்றாரு. ஒரே மேட்டரை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அவ்வளோதான் பாயிண்ட். ஓட்டு என்பது வேற, நல்ல மனுஷங்கிறது வேற. இது நான் சொல்ல நற்பணி மன்றம் செய்யக்கூடிய வேலைகள். கமலஹாசன் அவருடைய நற்பணி மன்றம் எவ்வளோ வேலை செஞ்சு தெரியுமா? அவர் நவம்பர் 7 ஒரு பிறந்தநாள் கொண்டாடும் போது வந்து அவர் ஒவ்வொரு முறையும் நமக்கு அரசியல் வேண்டாம் ஒரே ரசிகர் பட்டாரம் ஜேன்னு இருக்கும். அவர் எல்லா அரசியலும் பேசியிருக்கிறார். அவர் சினிமாவிலே அரசியல் பேசியிருக்கிறார். மன்றம் பக்கம் போனார், நிறைய பணிகள். நான் வந்து சின்ன வயசுல பார்த்துருக்கோம், ஏகப்பட்ட நற்பணி மன்றங்கள் பண்ணியிருக்காங்க. ஓட்டா என்னாச்சு? அவ்வளோதான் பாயிண்ட். ஓட்டு வேற, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே. இப்போ சீமான் அவர்களுடைய பேச்சை பார்க்கும்பொழுது அவர் வந்து விஜயோட கூட்டணி வச்சுக்கிட்டா நல்லது போல அப்படின்னு தெரியுது. நான் அவர் வந்து மாநாடு நடத்த போகிறாராமே விஜய் அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது நீங்கள் போவீங்களான்னா நான் கண்டிப்பாக போவேன், அவர் அழைப்பாரான்னு பார்க்குறாங்க, வெயிட்டிங் அப்படிங்கிறாரு. ஸோ தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சி இது ஒரு
பொருந்துற கூட்டணியா அமையுமா? ஒருவேளை கூட்டணி வச்சா இல்லை இது ஒரு பொருந்தா சரி, கூட்டணி? அண்ணனுடைய மனசில் ஒரு மாற்றம் இருக்கலாம். அதாவது நம்ம எவ்வளோ நாள் தனியாகவே போட்டிடுறது ஒரு இல்லை, அவங்க முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேசிய திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லை, எங்களுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு ஒரு கட்சி வந்தால் நாங்கள் பரிசீலனை பண்ணுவோம். அடுத்து அங்கே தான் வர்றேன். அந்த சிக்கல் தான் நான் சொல்ல வரேன். ஏற்கனவே ஒரு இடத்துலையும் சொல்லியிருக்கேன். ஸோ அவர் மனசில் ஒரு மாற்றம் இருக்கலாம். நமக்கு ஒரு கவுன்சிலர் இல்லை, ஒரு எம்எல்ஏ இல்லை, ஒரு எம்பி இல்லை, எவ்வளோ நாள் ஓட்ட முடியும், பணமும் இல்லை, நம்மகிட்ட இருந்தால் வா பார்த்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. திமுக வந்து எம்ஜிஆர் இருந்தபோது 3 தொடர் தேர்தல்களில் தோல்வி அடைஞ்சது. ஜெயலலிதா இருக்கும்போது 2 தொடர் தேர்தல்கள் தோல்வி அடைஞ்சு சட்டமன்றத்திலே. ஆனாலும் கட்சி இருந்துச்சு, கட்டமைப்பு இருந்துச்சு, பலம் இருந்துச்சு. நம்ம அப்படி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ நம்ம ஏதாவது இடத்துல ஒரு 4 எம்எல்ஏ இருக்கான், 2 எம்பி இருக்கான், 10 கவுன்சிலர் இருக்கான், ஏதாவது வரணும்லான்னு நினச்சிருக்கலாம். அப்போ வந்து அவருக்கு தடையாக இந்த பாயிண்ட் இருக்கலாம். டிஎம்கேடிஎம் கூட சேர்ந்து போனால் அது திருதராஷ்டிராலிங்கனம் தான், அங்கே சேர்ந்துடும், அவ்வளோதான், அங்கேயே மிஜர். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தனி அரசியல் கிடையாது. பிஜேபி காங்கிரஸ் கூட சேர முடியாது. காங்கிரஸ் கூட சேர்றதுக்கு இன்னைக்கு தேதிக்கு சேராமல் இருக்கலாம். பிஜேபி கூட சேர்ந்தால் திரும்பி நம்ம நேற்று வரைக்கும் பேசின பூரா மாதிரி. அப்போ நமக்கு ஒரு தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் சேர்றதுங்கிறது அதை தான் பாஜக ட்ரை பண்ணியிருக்கு. இப்போ 2024 தேர்தலில் பாஜக என்ன ட்ரை பண்ணி நினைக்கிறீங்க? திமுக அதிமுக இல்லாத ஒரு அணி. 2016 மதிமுக தேமுதிக என்ன ட்ரை பண்ணிச்சு நினைக்கிறீங்க? திமுக அதிமுக இல்லாத அணி. 2014 பாஜக என்ன ட்ரை பண்ணி நினைக்கிறீங்க? திமுக அதிமுக. இதுதான் எப்பயுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு அணியை கட்டமைப்போம். அவர் வந்து தம்பிக்கும் அரசியல் தெரியும். அவர் வந்து என்ன, நான் வந்து திரு விஜய் செய்யறது சரி தப்பு அப்படிங்கிற பார்வையை விட விஜய் வந்து விவரம் தெரியாதவர் நான் நினைக்க மாட்டேன். புரியுங்களா? அவருடைய மூவ் முன்ன பொண்ணு இருக்கலாம், அது வேற விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று சரின்னு போடும், ஒன்று நம்ம இங்கே உட்காந்து சொல்லுவோம்ல, நீங்கள் அந்த பாலை வந்து அப்படி தட்டிடக்கூடாது சார், அங்கே அடிச்சிருக்கணும்னு சொல்லுவோம். நம்ம அங்கே போய் பேட்டை பிடிச்சா தெரியும். ஸோ ஆனால் அவுட் ஆனவரோ அவர் குழந்தை கிடையாது. அவர் அவ்வளோ மேட்ச் ஆடி தான் இந்தியன் டீமில் உட்காந்துருக்கிறாரு. சரிங்களா? அவர் ஒவ்வொரு படமும் செலக்ட் பண்ணி போய் உட்காந்து நீங்கள் சூப்பர் ஸ்டாராக உட்காந்துருக்கிறாருன்னா குழந்தை கிடையாது. அவருக்கு பப்ளிக்கோட பல்ஸ் தெரியுது. பட் ஆக்ஷனுங்கிறது வேறு, கீழே களம்ங்கிறது வேறு. அப்போ அவருக்கும் ஒரு வேளை தோணலாம், நம்ம வந்து தனியாக நின்றுலாம் போட்டிட முடியாது, நமக்கு வந்து 230 நாளில் சிரமம் அப்படின்னு. அண்ணனுக்கும் தோணலாம், நமக்கும் வந்து எவ்வளோ நாள் தான் போகிறது. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டி போடலாம், ஒரு நல்ல மிக்சராக இருக்கலாம். அப்போ தான் நீங்கள் சொன்ன கேள்வி, 2 பேர் சேர்ந்துன்னா யார் முன்னாடி நிற்கிறது? அப்போ வந்து 134 நாடு 100 நீங்கன்னு திரு விஜய்கிட்ட சொல்லுவாரான்னு பார்க்கணும். அப்படி தானே கேள்வி. அப்போ இவர் அப்புறம் ஹண்டே ஒரு நீங்கள் சீனியர்னு, அவர் ஜூனியர்னு, அவர் உங்களோட வயசில் இளையவர், அனுபவத்தில் இளையவர், அரசியல் இளையவர், நீங்கள் 4 தேர்தல் சந்திச்சவர், இப்போ முதல் தேர்தல் செய்வாரான்னு பார்க்கணும். ஆனால் பாப்புலாரிட்டியில் இவருடையது அதிகம். அதான் இவங்க தொண்டர்கள் அவரை ஏற்றுப்பாங்களா, அவங்க தொண்டர்கள் இவங்களை ஏற்றுப்பாங்களாங்கிறது முரண் இருக்காது. அது வந்து அரசியல் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டான வச்சுங்க. ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கு எங்கே முரண் இருந்துச்சு? முந்தானத்து வரைக்கும் என்ன சண்டை இருந்துச்சு? நேச்சுரல் அலைன்ஸாக இருந்தாங்க. அவங்க நேச்சுரல் அலைன்ஸ். இன்னைக்கு சண்டை வச்சு போயிருந்தாங்க. அப்போ முரண் கிடையாது. 2 வந்து ஒட்டாம ஒன்று ஒட்டி நிற்கும் போது சேர்ந்து வாழ்றது. வேற வழி இல்லை, கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. என்ன செய்யறது? சின்ன சண்டை வந்தோடனே அருவாள் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. இவ்வளவுதான் பாயிண்ட். அப்போ நாம் தமிழருக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் முரண் கிடையாது, காமனாக இது கிடையாது. இவரும் டிஎம்கே எதிராக அரசியல் பண்ணுவார், இவரும் பிஜேபிக்கு எதிராக அரசியல் பண்ணுவார், அவரும் டிஎம்கே பிஜேபி எதிராக அரசியல் பண்ணுவார். அவர் சாஃப்ட் இந்துத்துவா ஸ்டாண்ட் எடுப்பார், சீமான் மாதிரியே. இப்போ சீமானை ஏன் பி டீம்னு சொல்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்கணும். பிஜேபியோட பி டீம்னு சீமானை சொல்லுவாங்க. ஏன்னா அவர் சாஃப்ட் இந்துத்துவா எடுப்பார். அவர் திடீர்னு காவடி எடுப்பார், என் முப்பாட்டன் முருகன்வார், என்னுடைய ஐயன் வள்ளுவன்வார், நெத்தி நிறைய பட்டை போடுவார். அதே தமிழ் விஜய் போடுவார். பண்ணுவாங்க. விஜயோடைய அஃபீஷியல் லெட்டர் பேரில் அவர் பொட்டு வச்சிருக்காரான்னு பாருங்க. ரங்கராஜ் பாண்டே மாதிரி பொட்டு வச்சிருக்காரு. சொல்ல மாட்டேன்றீங்க அதெல்லாம். நீங்கள் இந்த சீட்டு பகிர்வு வரைக்கும் வந்துட்டீங்க. நாம் தமிழக வெற்றி அப்படிலாம் சொல்ல, அதெல்லாம் கேள்வியா வரும்னு சொல்லலாம். அது கேள்வியா வரும். அப்புறம் ஒருவேளை அதுலயும் வந்து காம்ப்ரமைஸ் ஆனாலும் ஒருவேளை ஆட்சி அமைக்கும் அளவுக்கு அவங்க சீட் வின் பண்ணிட்டாங்கன்னா யார் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. திரும்ப திமுக ஆட்சி, அதே திமுக எதிர்ப்பு. இன்னைக்கு ஒரு பேச்சுக்கு இன்னைக்கு இருக்கிற நம்ம அப்படி இருக்கு. திமுகவுடைய கூட்டணி திமுக இருக்கு, அதிமுக கூட்டணி அதிமுக இருக்கு. 2 கூட்டணி மாற்றம் இல்லை. பாஜக கூட்டணி பாஜக இருக்கு, அதுவும் மாற்றம் இல்லை. ஒரே மாற்றம் என்னன்னா நாம் தமிழரும் தாவாக்கவும் சேர்றாங்க. இவ்வளவுதான் சின்ன. இந்த சினாரியோல திமுக வந்து லட்டு மாதிரி இருக்கும். ஏன்னா திமுக தான் எதிர்ப்பாங்க இவங்க 3 பேருமே. அப்ப திமுக வேணும்னு சொல்றவனுக்கு ஒரே வாய்ப்பு, திமுக வேண்டாம்னு சொல்றவனுக்கு 3 வாய்ப்பு. சொல்லி முடிஞ்சா தமிழக முதலமைச்சர் சொல்லுவார், அவரவர் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குது, சந்தோஷப்படுவார். ரிசல்ட் இப்போ இன்னும் கொஞ்ச நாள் வரப்போகுது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரிக்கு 1ஆம் தேதி வரதாகவும் தியானம் பண்ண போறதாகவும் ஒரு செய்தி இருந்தது. இதை வச்சு எதிர்க்கட்சி என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் நடத்தை விதிகளை வந்து மீறி பிரதமர் செயல்படுறாரு. அங்கே 1ஆம் தேதி எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கப்போ இவர் இங்கே தியானம் பண்ணுவார், அதையும் கேமரா வச்சு லைவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து தேர்தல் விதிகளுக்கு அப்பாற்பட்டதா இருக்குன்னு சொல்றாங்க. திரு ராகுல் காந்தி ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் கோயிலுக்கு போனார். ராகுல் காந்தி இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனார், அம்மன் காளியம்மன் கோயிலுக்கு போனார், நெத்தி நிறைய பட்டை போட்டார், ருத்ராட்ச மாலை போட்டார். அதெல்லாம் நடத்தை விதி மீறலா? கோயிலுக்கு போகிறது தான் பேசுகிறார், வேற எதுவுமே சொல்ல. அவர் இந்து மதத்துக்கு ஆதரவாக பேசினார், இஸ்லாத்துக்கு எதிராக பேசினார். கோயிலுக்கு போய் பூஜை பண்ணார் ராகுல் காந்தி. நான் 50 கோயில் படம் காட்டுறேன் இந்த 2024 தேர்தலில். தேர்தல் நடத்தை விதிமீறல் ஒத்துக்கிடுங்க. நரேந்திர மோடிக்கு நம்ம விதிமீறல் நானே சேர்ந்து சொல்லிடுறேன்.
அதை ஒத்துக்கிடுங்க. ராகுல் காந்தி கோயிலாக போனால் அது வந்து பிரச்சார யுக்தி, இவர் வந்து கோயிலுக்கு போனார்னா தேர்தல் விதிமீறல். அவர் பிரச்சார யுக்தின்னு சொல்லுங்க, நான் பேசாமல் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, புரியல. அவர் வந்து இவர் போகிறதே ஸ்டண்டு, திரு செல்வப்பந்தைக்கு நாடகம்ன்றார், நான் பேசாமல் இருக்கேன், அது உங்களுடைய எதிர் விமர்சனம். அது நான் சொல்ல, நீங்கள் லீகலாக ஒரு மேலே ஒரு பாயிண்ட் வைக்கிறீங்க, இது நடத்தை விதிமீறல் அப்படின்றீங்க. அங்கே தான் நான் என்ட்ரி ஆகிறேன், புரியுதுங்களா. அவர் செய்கிற நாடகம், அவர் செய்கிற அரசியல், நான் என்ட்ரி ஆகிறேன். அவங்க அரசியல் கட்சியில் 2 சண்டை போட்டுக்கிறாங்க, அதில் வந்து லீகல் ஃபேக்டர் ஏதாவது இருக்காங்க இடத்துல நான் போகிறேன். அவர் வந்து நடத்தை விதியை மீறாரு அப்படின்னா, ராகுல் காந்தி கோயிலா போனாரே அது நடத்தை விதி மீறலான்னு கேட்பேன். ராகுல் காந்தி 50 முறை மீறிட்டாருன்னா நரேந்திர மோடி 1 முறை மீறிட்டா நானும் சொல்லிடுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ திமுக நீங்க சொன்ன மாதிரி அதே அலையன்ஸ்ல வந்து அப்படியே இருக்காங்க, எக்ஸ்ட்ரா கமல்ஹாசன் உள்ளிட்ட போய் சேர்ந்திருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு வலுவான கூட்டணி வச்சிருக்கதா அவங்க சொல்றாங்க. ஸோ இப்போ அதிமுகவை எடுத்துட்டோம்னா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்களுக்கான ஒரு எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஏன்னா சசிகலா அவர்கள் ரிசல்ட் பார்த்துட்டு சொல்லுவோமே, இவ்வளவு நாள் நான் வந்து ஒரு சேலஞ்சா இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து ரிசல்ட்டை பொறுத்து, அதுக்கப்புறம் என்னனாலும் மாறலாம். ஒரு அரசியல் கட்சிங்க 3 தொடர் தவறான முடிவுகள் வரைக்கும் சமாளிக்க முடியும். 3லையுமே அவங்க எந்திரிக்கலன்னா மாட்டிக்கிடுவாங்க. நம்ம எம்ஜிஆர் வந்து அடி வாங்க வரல, ஒரு தடவை பாப்பா ரத்தம், அப்படி 2 தடவை 2 3 முக்கா 3 தடவை எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த மாதிரி 3 டைம்ஸ் அவங்களுக்கு வந்து 1 2 3 வரும். அப்போ அதில் சுதாரிச்சிட்டாங்கன்னா எந்திரிச்சு வந்துடலாம், புரியுங்களா. காங்கிரஸ் கட்சிக்கு இன்னமும் ஸ்பேஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். அடினா மறுநடி வாங்கிட்டு இருக்கு, சரிங்களா. மாநிலங்கள் போது, மத்தியில் போது, தலைமை மேலே எதிர்ப்பு வருது. அவர் இருக்கும்போதே பிரியங்கா காந்தியை கொண்டாங்க, இவ்வளவு பிரச்சனையில் சமாளிக்கும். ஆனாலும் ஸ்பேஸ் இருக்கு, ஏன்னா அது ஒரு உயிர்ப்புள்ள கட்சி, புரியுங்களா. ஆள் அடி வாங்கியிருக்கிறாங்க, ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, கோமா ஸ்டேஜ், ஆனால் எந்திரிச்சு வந்துடலாம். அப்படிப்பட்ட அதிமுக அங்கே போல, சரிங்களா. அவங்களுக்கு வந்து ஒர்ஸ்ட் கேஸில் 25% ஓட்டு வச்சிருக்காங்க. பிஜேபிக்கு தனியாக அவ்வளோ ஓட்டு கிடையாது, புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அவங்க 25 நெருங்கி வந்தாங்கன்னா அது கூட்டணியோட சேர்ந்து, புரியுங்களா. அதிமுக தனியே 25 11 காட்டியிருக்காங்க, 14 காட்டியிருக்காங்க, 16 காட்டியிருக்காங்க. அவங்களோட பலம் தெரியும், பிஜேபியோட பலம் தெரியாது. ஸோ இவங்க வந்து அடுத்து கூட சேரலாம், திரும்பி பிஜேபி கூட சேரலாம், காங்கிரஸ் கூட சேரலாம், வேற புது அணி அமையலாம், இன்னும் வலுவான அணி அமையலாம். ஸோ இதோட ஒளிஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. 2024 இன்னும் பெட்டராக அவங்க முடிவெடுத்திருக்கலாம், நான் ரொம்ப திடமாக நம்புறேன். அலையன்ஸ் வேண்டாம்னு ஃபைனல் கால் எடுத்தது அவங்க தான் ஃபைனல் கால் எடுத்தது. அது வந்து தவறான முடிவுன்னு நான் நினைக்கிறேன். அது இந்த தேர்தலில் அடுத்து வரலாம் தெரியல. 2019 2021 அவங்க தோற்ற போதே கூட்டணி சேர்ந்து 75 சீட் இருந்துச்சுல்ல. அது 2006 ஜெயலலிதா வாங்கினோட கூட சீட், அவங்க 66 வாங்கினாங்க. 2006 அந்த அம்மா அவங்களோட கூட வாங்கியிருக்காரு இவர். அதனால நான் வந்து அப்படியே தோல்வி அவங்க இவங்க திரு ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவங்களாம் சொல்லுவாங்க 8 தோல்வி எடப்பாடி, 9 தோல்வி எடப்பாடி. நான் அந்த இடத்துக்குலாம் போல. 2021 ஒரு தோல்வி, அது வந்து அம்மா தமிழிசை அம்மா சொல்ற மாதிரி வெற்றிகரமான தோல்வி தான், பட் வெற்றிகரமான நத்திங் டு லூஸ். ஏன்னா கட்சி தேர்தலில் மாற்றி வருது, டிஎம்கே ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் வச்சிருச்சு. 24 அவர்களுடைய தவறான முடிவு, தட் வாஸ் தேர் மிஸ்டேக். அது நடந்த சந்தர்ப்பம் இல்லை, அது அவங்களுடைய தப்பு. அப்பயும் ஒன்றும் பிரச்சனை, 26 சுதாரிச்சிட முடியும். அவங்க விரும்பினாங்கன்னு திரும்ப ஒரு தப்புன்னு சொன்னாங்கன்னா நம்ம சொல்றது ஒண்ணும் கிடையாது. ஓபிஎஸ் அவர்கள் வந்து இணையதா ஒரு பேச்சு இருந்தது, அது உண்மையா? இவங்க ஓபிஎஸ் இணைந்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் திரு ஓபிஎஸ் அவர்களை ஏடிஎம்கிலேருந்து நீங்கள் பிரித்து பார்க்கவே முடியாதுங்க. அவர் வந்து நீங்கள் பிஜேபியில் அவருக்கு மாநில தலைவர் கூட கொடுத்துருவாங்க, சேர்ந்தா மத்திய எம்பி பதவி கொடுத்துருவாங்க, மத்திய அமைச்சரோட கொடுத்துருவாங்க. ஆனால் அவர் தான் வந்து இல்லை என் கட்சின்னு இருக்காரு. இன்றைக்கி அவர் தாமரை இருந்தால் கூட ஓட்டு வாங்கியிருப்பார், உத்தரவாதமாக ஜெயிச்சிருப்பார். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா டஃப் ஃபைட் கொடுக்குறாரு, ஜெயிப்பார், அப்படி ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு ஒரு சேனல். அவர் தாமரை இருந்தாலும் உத்தரவாதமாக ஜெயிப்பாருங்க. ராமநாதபுரம் அவ்வளோ ஸ்ட்ராங்கான தொகுதி, புரியுங்களா. தாமரை சின்னம் அண்டு அவங்கன்னு சொல்லி போட்டு இன்னும் வலுவாக நின்றுருக்கும் அந்த இடத்துல, புரியுங்களா. ஆனால் அவர் இல்லை நான் சுயேட்சை சின்னத்தில் நிற்பேன், அவர் ஏடிஎம்கே தான். அவருக்கு வந்து ஆசை நான் ஒரு அதிமுக காரனாக இருக்கணுங்கிறது தான். அதில் வந்து அவர் ஏடிஎம்கே எதிராக அவரை நீங்கள் சிந்திக்க வைக்கவே முடியாது, புரியுதுங்களா. ப்ளஸ் அவருடைய வெல்விஷரா திருமதி சசிகலாவுடைய வெல்விஷரா, திரு டிடிவியுடைய வெல்விஷரா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏடிஎம்கேல 1000 பேர் இருக்கிறாங்க. நான் சொல்றது தொண்டர்கள் இல்லை, நல்ல தலைவர்கள், பெருமக்கள், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட தலைவர்கள், அப்படி நல்ல பேசக்கூடிய இடத்துல எப்பயும் ஒரு ஃபோன் பண்ணால் சாதாரணமாக எடுப்பாங்க. அது நிறைய இருப்பாங்க. அதனால இவர்கள் வந்து கையாட்கள்னோ ஸ்லீப்பர் செல்லும் சொல்ல அந்த மரியாதையோடு இருப்பாங்க, புரியுங்களா. அண்ணன் பேசினார், அதனால 4 பேர் 4 இடத்துல பேசும்போது அண்ணன் தலைவர் பாவனே, அவர் நல்ல மனுஷனே, அவர் நமக்கு எதிராக என்னென்ன பேசியிருக்கிறாரு அதெல்லாம் மறந்து வச்சுருந்தேன். காளிமுத்து அண்ணன் என்ன பேசினார், அம்மா சேர்த்துக்கலையா. எஸ்எஸ்சந்திரன் என்ன பேசினார், அம்மா சேர்த்துக்கலையா. ராதாரவி என்ன பேசினார், அம்மா சேர்த்துக்கலையா. அதெல்லாம் வந்து ஒரு மேட்டர் நான் வாங்கினேன் சேர்த்துக்கல அப்படி சொல்ல 4 உள்ள பேசுவாங்க. அந்த பேச்சு வேண்டாம் பார்க்கலாம் சரிண்ணே அப்படின்னு போயிடும். அப்படி சேர்க்க மாட்டேன்னு எந்திரிச்சு போகிறேன், அப்படியே இருந்து மாட்டாங்க. ஒரு பேச்சு இடையில வந்து சொல்லிட்டே இருப்பாங்க, 4 பேர் வெளியே சொல்லிட்டே இருப்பாங்க. அது அவரும் நினச்சிக்கிட்டு இருப்பாரு, போய் இவர் அவரால் போல இவரால் போல. அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு என்னென்ன 2021 இழந்துட்டோம், 24 இழக்க போகிறோம், 26 தொண்டர்கள் தொஞ்சிடக்கூடாது. அப்போ சசிகலா, டிடிவி, இபிஎஸ், ஓபிஎஸ்லாம் சேர்ந்தாங்கன்னா ஒரு பிம்பமாவது வந்து நிற்கும். ரைட்டு, ஏடிஎம்கே ஒருங்கிணைந்த அதிமுக, பழைய ஏடிஎம்கே வந்து ஜெயலலிதா மட்டும்தான் மற்ற எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு. அப்போ தொண்டர்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் கூடும்.
அதைத்தான் 4 பேர் விரும்புவாங்க. அவங்க அப்படி ஏற்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ அவர் சேர்க்கறதுக்கான பேச்சு இங்கே தான் வருது. ஒரு நலம் விரும்பியா வருதே தவிர அது வந்து எவ்வளோ கொடுத்தீங்க என்ன போஸ்ட்டுன்னெலாம் இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு அது வந்து கத்தம் நினைக்கிறேன். திருமதி சசிகலா உள்ள என்ட்ரி ஆகிறதோ, திரு டிடி உள்ள என்ட்ரி ஆகிறதோ, திரு ஓபிஎஸ் உள்ள ஆகிறதோ அதிமுக உடைந்தாலே தவிர சாத்தியம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு இடத்துல ஆணி அடிச்சு நின்றுட்டார். அதற்கு பிறகு அவருக்கு ஒரு பின்வாங்குற பழக்கமும் இல்லை. அவருடைய ட்ராக் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்தாருன்னா அதில் பின்வாங்குறது இல்லை. திருமதி சசிகலாவுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க தானே கொண்டு வந்தாங்க அவரை. என்ன சண்டை? காலம்புற ஜெயிலில் தானே இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு எதிராக என்ன பேசுனாங்க, என்ன சொன்னாங்க? ஒன்றுமே இல்லையே. டிடிவிக்கு உங்களுக்கும் பிரச்சனை, டிடிவி சேர்க்காதீங்க. அந்த அம்மாவை ஏன் சேர்க்கல? அவங்கள ஏன் கட்சி விட்டு நிற்கிறீங்க? உங்களுக்கு என்ன பகை சொல்லுங்க, என்ன செஞ்சாங்க சொல்லுங்க. ஒன்றுமே கிடையாது. அப்போ அவர் ஒரு முடிவெடுத்தார், பின்வாங்கலை. சசிகலா கிடையாது, ஓபிஎஸ் கிடையாது, டிடிவி முடிவெடுத்தார். பிஜேபி கிடையாது, முடிவெடுத்துட்டார். அவர் பின்வாங்கின வரலாறே கிடையாது. அப்போ இது முடிச்சிட்டாருன்னா முடிஞ்சது தான். அதுதான் அவருடைய கேரக்டராக இருந்திருக்கு. இப்போ அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் கான்டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது ரிசல்ட்ஸில் வந்து அவர் ஒருவேளை தோற்கும் பட்சத்தில் அவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி அரவக்குறிச்சியில் போட்டியிடும் போதும் தோத்துட்டாரு. ஸோ 2 முறை தோத்துட்டாருங்கிறனால அவருடைய பொலிட்டிக்கல் கரியரில் ஏதாவது ஒரு பேக் ஸ்டெப் மாதிரி தெரியுமா? இது ஜெயலலிதா அவர்கள் பர்கூரில் தோத்தாங்க. கருணாநிதி அவர்கள் வந்து சேப்பாக்கத்தில் தாவூத் மியாகான் அவருடைய பேரன் நினைக்கிறேன் வாழைப்பழ சின்னத்தில் நின்னார். அவர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 800 ஓட்டில் தான் வந்து வெற்றி பெற்றாங்க. அதே மாதிரி அண்ணா நகரில் 100யும் வந்து 1000க்கும் குறைவான வாக்குகளில் தான் வந்து வென்றார். அப்போ அதனால் என்ன சொல்லியிருப்பாங்க, பொலிட்டிக்கல் 3 தடவை எம்ஜிஆர் இருந்தபோது ஜெயிக்கவே இல்லை அவங்க கட்சி. அவங்களாம் சீஃப் மினிஸ்டராக கூட இருந்திருக்காங்க. அதை தான் சொல்கிறாங்க. இவர் கெரியரை இப்போ தானே சார் ஆரம்பிக்குது. அவருடைய பொலிட்டிக்கல் கெரியரே 3 வருஷம் தானே சார். அரசியல் வரலாறே அவருக்கு 3 வருஷமாக தானே இருக்குது. அதனால் அவரெல்லாம் நீங்கள் என்ன வச்சேன் அதோட ஒரு தேர்தலோடு ஜெயிக்காமல் வந்து இவர் அருண்ஜேட்லி இல்லையா, நிர்மலா சீதாராமன் இல்லையா, மன்மோகன் சிங் இல்லையா, இதே திரு அன்புமணி வந்து ராஜ்யசபாவில் நிற்கலையா, இதே திருமதி கனிமொழி ராஜ்யசபாவில் நிற்கல. இப்போ அவங்களாம் அரசியல் தலைவர் அப்புறம் தானே அரசியல் மக்கள்கிட்ட கலங்காண்டு நிற்கிறாங்க. அப்போ அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. அதனால் இவருடைய ஆளுமை பண்புங்கிறது ஒரு தேர்தலில் வெற்றி பெற தோல்வி முடியும். எங்கள் அண்ணன் சீமான் எல்லா தேர்தலும் தோத்துட்டாரு. அப்புறம் அவர் தலைவரில் சொன்னீங்கன்னா அவர் அரசியல் எதிர்காலம் என்னாச்சும் சொல்லுவீங்களா? அவர் எல்லா தேர்தலும் தானே நின்னாரு. தேர்தல் அவர் நின்னார்ல, எல்லா தேர்தலும் 16 எல்லாத்தையும் தோத்தார்ல. அப்போ அவர்களுடைய தலைமை பண்பு என்பது வாக்கில் நிப்பாட்டுறது இல்லை. அதுவும் ஒரு பாயிண்ட். அதில் நிற்கிறது இல்லை. மொத்தத்தில் நின்றுட்டு கமல்ஹாசன் அவர்கள் தோத்தாரு, விஜயகாந்த் அவர்கள் மட்டும் தனியாக ஜெயிச்சாரு. 234 1 தான் ஜெயிச்சாங்க. ஜெயிச்சா ஒரு கௌரவம், ஒரு அட்வான்டேஜ், ஒரு பாசிட்டிவ். அதோட முடிவதில்லை. அது வந்து அவர் வெல்வார்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஒருவேளை அப்படி இல்லாமல் போனாலும் அதுக்கும் அவருடைய அரசியல் எந்த பின்னடைவும் கிடையாது. அது வந்து ஒரு பெரிய கணக்கில் தான் அவர் உள்ள வச்சிருக்காங்க. ஓகே சார், எங்களோட இருந்து பல்வேறு கருத்துக்களை பயந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்ஸ்.